லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவனே சும்மா இருந்தாலும் இதோ இந்த மாமா சும்மா இருக்க மாட்டாரு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ராதிகா. அவரை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ஒன்னுத்துக்கும் வழி இல்லாதப்பவே அந்த ஆட்டம் ஆடுவானுங்க. இனிமே என்னெல்லாம் பண்ண போறாங்களோ என்ன பண்றது? அவங்க காட்டுல தான் மழையே பெய்யுது. பாத்திப்பா, ரஜினி வந்தாச்சு. அடிங்க. குடுப்பா ரஜினி ஆடு. ஏய் பார்த்திபா வா. சரி, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். கப்பு. அது இருங்க, அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு வரேன். நீங்க இந்த கப்பை உள்ள கொண்டு போய் வைங்க. வரேன். டெர்மினேட் பண்ணியாச்சு. நீங்க இந்த வேலைக்கு மட்டும் இல்ல, எந்த வேலைக்கு லாயக்கு இல்ல. கெட் லாஸ்ட். அக்கா, அப்பா போலாம். நீ ஜெயிச்சிட்ட பார்த்திபா. இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஆனா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவ? இந்த சந்தோஷத்தை நீயும் முழுசா கொண்டாட முடியாது. என்னால எப்பவுமே உன்னை முழுசா சந்தோஷமா பார்த்துக்கவே முடியாதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
எப்படி இருந்தாலும் இதை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். யோசிப்போம். கையெழுத்தாச்சு. ரஜினி, நீ நினைச்சிருந்தா அவளை எப்பவோ வீட்டை விட்டு அனுப்பியிருக்க முடியும். ஆனா நீ செய்யல. நீ அவளை வெளியில அனுப்பாம இருக்க 1000 நியாயம் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எனக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அநியாயம்தான். ஆனா எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை ரஜினி. நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. நீ இந்த லெட்டரை வாசிக்கும் போது பார்த்திபன் போட்டியில ஜெயிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவ இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியல ரஜினி. நான் போறேன். அவசரப்பட்டுட்டேம்மா. உன்னை நான் எப்படிம்மா விட்டு கொடுப்பேன்? உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏமா இப்படி செஞ்ச? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சாஞ்சுக்க உன் மடி கிடைக்காம இப்படி பண்ணிட்டியே. எங்கம்மா போற? ரஜினி, வாஷ்ரூம்லயும் காணோம். ஒருவேளை வெளியில போயிருப்பாளோ? ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ ரஜினி, எங்க போன? பார்த்திபா,
நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே வந்திருக்கேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், சரியா? இல்ல நீ போகும்போது என்கிட்ட. இல்ல பார்த்திபா, நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருப்ப. நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன போனை வச்சுட்டா? என்னவா இருக்கும்? பாத்திபா, பாத்திபா, என்னப்பா ரூம்ல வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஆமா, ரஜினி எங்க? ரஜினி இல்லண்ண. நான் ஃபோன் பண்ணேன், ஏதோ முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ரஜினியே சொல்லிட்டால, நீ படுத்து தூங்கு. அவ வந்துருவா பாத்திபா. உனக்கு அசதியா இருக்கும்ல, படுத்து தூங்கு. எப்படிண்ண தூக்கம் வரும்? எங்க போயிருக்காளோ, என்ன பிரச்சனையும் எதுவும் தெரியல. ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா. ரஜினியே பேசினால, இந்த பாக்ஸிங்காக உன் கூடவே எவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கும்பா. அது விஷயமா தான் போயிருப்பா. நீ தூங்கு பார்த்திபா. நீ ரொம்ப அசதியா இருக்க, படுத்து தூங்கு. தேவையில்லாம எதையும் யோசிக்காத. ஆமா, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேண்ண. சரி, அப்ப படுத்து தூங்கு. ரஜினி வந்துருவா. அவளை பத்தி நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. சொல்றேன்ல, படுத்து தூங்கு. போய் தூங்கு. போயிருப்பா. ராதிகா, ராதிகா, அக்கா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தூக்கம் வரலக்கா. என்ன தூக்கம் வரலையா? மணி 2 ஆகுது, தூக்கம் வரலன்னு சொல்ற? உன் முகமே சரியில்லை. உன் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன ராதிகா, என்கிட்ட சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? உன்கிட்ட
உன்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கலக்கா. எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்லி நான் யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என்னன்னு சொல்லு. அக்கா அது அக்கா அது வந்து என்ன ராதிகா? அது வந்து நான் வந்து ராதிகா, இந்த நேரத்துல யாரு வரப்போறா? எல்லாரும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீ சொல்லு. அது அக்கா நான் வந்து சொல்லு ராதிகா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்க்கா. ஹே ராதிகா, இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கா நீ இவ்ளோ யோசிக்கிற? ஐயோ, சரி இது எப்போ உனக்கு தெரியும்? என்ன சொல்லு ராதிகா. அக்கா அன்னைக்கு டாக்டர் என்ன செக் பண்ண வந்தப்போ சொன்னாங்க. டாக்டர்கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்ன? எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதக்கா. அரவிந்த் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு அவன் குழந்தை நான் எப்படி வயித்துல சுமக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நானே இதை கலைச்சிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொடி பைத்தியம். என்னக்கா என்னக்கா? ஆ? ஐயோ ஐயோ, உன் வயித்துல இருக்கிறது வெறும் குழந்தை இல்ல ராதிகா. அந்த அரவிந்த உன் இஷ்டப்படி ஆட்டி படைக்க உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். இந்த விஷயம் மட்டும் அந்த அரவிந்துக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உடனே வந்து உன் காலில் விழுந்துருவாரு பாரு. புரியலக்கா. ஐயோ ராதிகா, அந்த படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல. இப்ப அந்த கடவுள் இந்த சின்ன உயிரை உனக்குள்ள படைச்சு புடிய உன்னோட கையில கொடுத்திருக்காரு. விட்றாத ராதிகா. ராதிகா, ரொம்ப யோசிக்காத. உன்னை வேண்டான்னு சொல்ற தைரியம் அரவிந்துக்கு இருக்கு. ஆனா உன் புள்ளைய வேண்டான்னு சொல்ற தைரியம் அவருக்கு கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான்க்கா. குழந்தைனா அரவிந்த் கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு. அரவிந்த், பார்த்திபன், ரஜினி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடினாங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க எல்லாரையும் என் கால்ல விழ வைக்கிறேன். இதுதான் என் ராதிகா. ரஜினி எங்க? நேத்து போட்ட டவலும் அப்படியே இருக்கு.
மணி 7 ஆகுது. நாட் ரீச்சபிள்னே வருது. என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இது அத்தை எழுதின மாதிரி இருக்கு. அப்போ அத்தை வீட்டுல இல்லையா? அவங்கள தேடிதான் ரஜினி போயிருக்காளோ? நேத்து இதை பத்தி ரஜினி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அண்ணா, பத்மாமா, அண்ணா, கொஞ்ச நேரம் வெளியே வரீங்களா? என்ன பார்த்திபா, என்னாச்சு? என்னாச்சு பார்த்திபா? இருங்கண்ணே, எல்லாரும் வரட்டும். என்னாச்சு? என்ன பத்மாமா? தெரியலையேக்கா. இப்ப எதுக்கு காலங்காத்தால ஹால்ல நின்னு கத்திட்டு இருக்க?